ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எஸ்பிஐயில் ஒரு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2000 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிலிட்டின்றது ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுற மூலமாக மற்றவங்களுக்கு ஷேர் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தீபாவளி அதுமாதிரி எஸ்பிஐயில் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன மெத்தடுன்றது சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 4 பேஜ் கிட்டே இருக்குது. இன்னும் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆனோன்னா அதுக்கான டீட்டெயில் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் எடிட்டிங் மாடிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 14th ஸ்டார்ட் ஆகுது. அதாவது இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வெப்சைட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா கம்மிங் ஜூன் தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 4க்குள்ளே சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து டிசம்பர் 4 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இது 3 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 1 பார்த்திங்கனாக்கா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், நெக்ஸ்ட்டு மெயின் எக்ஸாமினேஷன், அப்புறம் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன் மொத்தம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னாக்கா 2000 போஸ்ட்டு கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா ஃபுல்லாகவும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 20 வயதுலேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி பேஸ் பண்ணி அவங்க குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிடேஷன் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 21 முதல் 30 வயசு சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 35 வயசும், எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் 35 வயசும், மற்றவங்களாம் 33 வயசும், ஜென்ரல் டேனுக்கு 30 வயசும் சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸுக்கும் 30 வயசு தான் சொல்லியிருக்காங்க. இடபிள்யூஎஸ் பிடபிள்யூடி இருந்தாங்கன்னா இடபிள்யூஎஸ்லேயே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 10 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னாக்கா லோக்கோமோட்டர் டிசபிலிட்டின்ற மாதிரி அந்த டிசபிலிட்டி பேஸ் பண்ணி, அதாவது ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்ன மெத்தடில் செலக்ட் பண்ணலான்ற மாதிரி அவங்க டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன மார்க் இருக்கணுன்றது, கேட்டகரி என்னென்ன போஸ்ட் என்னென்ன வேக்கன்சி இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. நம்மள வந்து நான் ஓபிசி ஜென்ரல் டர்னா ஜென்ரலில் ஓபிசி 11 கோட் 11 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதே கேட்டகரி ஜென்ரலுக்கு 16 கொடுத்துருக்காங்க. கேட்டகரி கோடு வந்து நம்ம ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த கேட்டகரி கோடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்னென்ன மெத்தடில் சிலபஸ் கொடுத்துருக்காங்கன்னா 3 டயர் ப்ராசஸ்ஸு, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டி ஆப்டிடியூடு, ரீசனிங் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு மொத்தம் 100 மார்க்குக்கு நடக்கும். 1 hour எக்ஸாமினேஷனு. டோட்டல் மேக்ஸிமம் மார்க்கு 100 மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட்டு, டேட்டா அனலைஸு, இன்டர்பிரேஷன், ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் பேங்கிங் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 155 கொஷின் கொடுத்துருக்காங்க. 200 மார்க்குக்கு ஆன்சர் பண்ணணும். 3 hours எக்ஸாமினேஷன் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டைப் அண்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. பர்சனல் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கனாக்கா எதனா உங்களோட பர்சனல் டீட்டெயில் பற்றி கேட்டிருப்பாங்க. அது பர்சனல் இன்டர்வியூ. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த இடத்துல இருக்குன்றது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு மந்த்து சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27,620 ரூபா உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 6 மந்த்து ட்ரைனிங் கொடுத்து முடிச்ச உடனே உங்களுக்கு பே ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 45,000 கிட்ட கொடுக்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கொடுத்துருக்காங்க. புதுசாக ஒரு ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ பர்மிசிபிள் ஃபார் த நம்பர் ஆஃப் சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் எஸ்பிஐயில் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் ஜென்ரல் டர்ன் அண்ட் இடபிள்யூஎஸுக்கு 4 டைம் தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே அப்ளை பண்ணால் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 7 years, பிடபிள்யூடிக்கு 7 years, எஸ்சி எஸ்டிக்கு நோ ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அவுட் டு அப்ளை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் டர்ன் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு மட்டும்தான் 750 சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்கு கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உமன் கேண்டிடேட்டுக்கும் இருக்குது. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு நோ ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸு பே பண்ணுறவங்களுக்கு நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கனாக்கா எப்படி அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. கால் லெட்டர் எப்போ வரும்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. அப்ளை நவுனுக்கு கிளிக் பண்ணிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக போகும். இது வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா எந்தெந்த சென்டர் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கனாக்கா சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் மாவட்டத்தில் கொடுத்துருக்காங்க. இது ப்ரிலிமினரி எக்ஸாம், ப்ரீ எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. மெயின் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கனாக்கா சென்னை, மதுரை, திருநெல்வேலி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் செலக்ட் ஆனவங்க மெயின் எக்ஸாம் எழுதுறவங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். அப்ளிகேஷன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன்.
கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களும் அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.